நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Every day that God gives us is a reminder that His grace woke us up this morning. இன்றைக்கு காலையில் நம்மை எழுப்பியது அவருடைய கிருபை மாத்திரம்தான். ஆமென். அதை நினைவு கூர்ந்தவர்களாய் ஆண்டவரே, இன்றைய தினத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்தது, நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக எங்களுக்கு ஒரு தருணத்தை நீர் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார், இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார், அந்த நின்றுமைக்காக உமது
எங்களுக்கு யார் உண்டு? நீர் மாத்திரமே எங்களுடைய நம்பிக்கை, நீர் மாத்திரமே எங்களுடைய துருகம். நாங்கள் நம்பும் கோட்டை நீர் ஒருவர் மாத்திரம். நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறோம், உண்மையை நம்பி வந்திருக்கிறோம். நாங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. சில வேளை காக்கிற தேவன் நீர் ஒருபோதும் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும். எங்களை கண்ணின் மணி போல ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வருகிறீரே. சோத்திரம். எங்களை மறவாத தெய்வமே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். சேர்ந்து பாடும். ஹல்லேலூயா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும்.
தொடுவோம் மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோம் மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியில் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே.
பர்வதம் ஒன்று உண்டு. நான் கண்ணோக்கி பார்க்க, என் கண்களை ஏறெடுக்க எனக்கு ஒரு பர்வதம் ஒன்று உண்டு. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்கள் ஏறெடுக்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்கள். என் நம்பிக்கை அது ஒன்றுதான். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்கள். அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த உலக மனிதனுக்கு 4 திசைகள் இருக்கிறது. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. A worldly person has 4 directions: north, west, east and south. இந்த 4 வழிகளும் அடைப்பட்டால் அவர்களுக்கு தெரிகிற ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? ஒரு தூக்கு கயிறு, இல்லாவிட்டால் ஒரு பாட்டில் பாய்சன். இவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். ஆனா நான் சொல்றேன், ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு 4 திசைகள் அடைப்பட்டாலும் ஒரு திசை திறந்தே இருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வழிகள் அடைப்பட்டாலும் உம்முடைய வானம் அடைபடுவதில்லை ஆண்டவரே. We worship you, Jesus. We worship you. நம்முடைய தேவன் ஜெபங்களை கேட்கிற தேவன், ஜெபத்தை கேட்கிறவர். அவர் நம்மை தள்ளாட விட மாட்டார். நம்மை தாங்கி நடத்த ஒரு தேவன் இருக்கிறார். தள்ளாட விடவில்லை, தாங்கிய நடத்தினீரே. ஜெபத்தை கேட்கிறவரே, நீ தள்ளாட விடவில்லை. நம் கண்ணீரை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியாக நான் நடந்து வந்தால் என் கண்ணீரை துடைக்க ஒரு தேவன் இருக்கிறார். கண்ணீரின் பள்ளம் கடக்கையிலே கண்ணீரால் படுக்கை நனையோது, கண்ணீரை மாற்றி என்று களிகூர பண்ணும் உன் சமூகமே, களிகூர பண்ணும் உன் சமூகமே. செய்த முறை கண்ணீரின் பள்ளி, கண்ணீரின் பள்ளி ஜெபங்களை கேட்கிறவர், சில வேளை காக்கிறவர். நீர் தூங்குவதில்லை, நீர் உறங்குவதில்லை. He never sleeps, he never slumbers, he never tires of hearing our prayers. Though we are weak, he becomes stronger. So rest and cast all your care.
பலவீனத்திலே அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்குகிறது. நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். Thank you for your strength in our lives, O Father. Thank you for reassuring in our lives every time that you still hear our prayers. எங்களுடைய ஜெபங்களை இன்னும் கேட்கிறீர் என்பதை நீர் எங்களுக்கு நினைவூட்டுகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கண்ணீரை அறிந்தவர் நீர், எங்கள் இயக்கங்களை அறிந்தவர் நீர், எங்கள் இருதயத்தை அறிந்தவர் நீர், எங்கள் எண்ணங்களை அறிந்தவர் நீர். உம் அன்பிற்கென இல்லை, கிருபைக்கு முடிவில்லை. இந்த வேதத்திலே எங்கெங்கெல்லாம் ஆண்டவரை பார்த்து மனிதர்கள் அழுதார்களோ, ஆண்டவர் அவர்கள் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றி இருக்கிறாராம். அழுத ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேற்றி இருக்கிறார். வேதத்தில் வாசிச்சு பாருங்க. Every person that cried to the Lord, God made sure He answered their prayers. அன்னாளை வாசித்து பாருங்க. அவள் தேவ சமூகத்தில் வந்து தன் இருதயத்தை எல்லாம் ஊற்றினாள். அவளுடைய கண்ணீரை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற்றினார். மரியாளை எடுத்து பாருங்க. அவள் அழுகிறதை ஆண்டவர் பார்த்தார். வேதம் சொல்லுகிறது, இயேசுவும் கண்ணீர் விட்டார். God could not stand the tears of Mary. வேதம் சொல்லுகிறது, மரித்து போன லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பியதற்கு அந்த கண்ணீர் காரணமாயிருந்தது. மகதலேனா மரியாள் அந்த கல்லறை அருகிலே நின்று அழுது கொண்டிருந்தாள். அவள்தான் இயேசுவை முதலாக தரிசித்தவளாக மாறினாள். அழுகிறவர்களுடைய ஒவ்வொரு அழுகைக்கு பின்பதாக ஆண்டவருடைய வல்லமையை நாம் பார்க்க முடியும். எசேக்கியா ராஜாவை பாருங்கள். ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார் ஏசாயா மூலமாக, நீ மரித்து விடுவாய் என்று சொன்னார். அந்த வார்த்தை கேட்டவுடன் அவன் அழுதான். He cried. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய மனதை கூட மாற்ற முடிந்தது அந்த கண்ணீர். ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசி மூலமா சொல்றார், நீ செத்துருவேன்னு சொல்றார், you will die. ஆனால் அந்த தீர்க்கதரிசி அந்த அரண்மனை முற்றத்தை விட்டு வெளியே போவதற்கு முன்பதாக ஆண்டுடைய வார்த்தை மறுபடியும் உண்டாகிறது. I saw the tears of Hezekiah. ஆண்டவர் அவனுக்கு 15 வருடங்களை கூட்டி கொடுத்ததனுடைய ஒரே காரணம் என்ன தெரியுமா? His tears, அவனுடைய கண்ணீர். நீங்கள் இன்றைக்கு எத்தனையோ கண்ணீரோடு நீங்க வந்திருக்கலாம். நீங்கள் எதற்காக அழுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் உங்கள் அழுகைக்கு ஒரு பதில் உண்டு என்பது மாத்திரம் உண்மை. ஆண்டவர் நம்முடைய அழுகையை பார்த்து சும்மா நிற்கிற தேவனே அல்ல. He cares for us. பொல்லாத மனிதர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நம்மை நேசிக்கிற நம்முடைய பரம பிதாவாகிய தேவன் நமக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு நிச்சயம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் அவர்கள் அழுதார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய கூக்குரல் என்னுடைய சந்நிதியை வந்து எட்டினது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God hears our prayers and He still hears our prayers. எல்லாவற்றுக்கு மேலாக எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் வேதத்தில் இருக்கு. இவளுடைய கண்ணீரை கூட ஆண்டவர் பார்த்தார். அவள் ஆகாருடைய கண்ணீர். ஆண்டவர் அந்த கண்ணீரை பார்த்தால் அவள் எதற்காக அழுதாள் தெரியுமா? இஸ்மவேலுக்காக அழுதாள். ஆண்டவரே இவனை காப்பாற்று. She cried for Ishmael. ஆண்டவருக்கு நல்லா தெரியும், இந்த கண்ணீரை நான் பார்த்து இந்த ஜெபத்திற்கு நான் பதில் கொடுத்தால் இவனுடைய சந்ததி என்னுடைய ஜனமாகி இஸ்ரவேலருக்கு எதிராக வரும். ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியாமலா இல்லை. He knew இஸ்மவேலர்களுடைய சந்ததி தான் இஸ்ரவேலர்களுக்கு எதிராக வரும் என்று தெரிந்தும் he knew it, but still, ஆனாலும் ஆண்டவர் அந்த கண்ணீரை புறக்கணிக்கல. தனக்கு விரோதமாக எழும்பி வரும் ஒரு சந்ததியை கூட ஆண்டவர் ஆசீர்வதிப்பதன் ஒரு காரணம் என்ன தெரியுமா? அந்த ஒரு பெண்ணுடைய கண்ணீர். இன்னைக்கு தேவனை நேசிக்கிற பிள்ளைகளாக நாம் இங்க வந்திருக்கிறோம். நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் துருத்தியிலே சேர்த்து வைத்திருக்கிறார். He has it. He has accounts of every drop of tear that you've shed in your life. கண்ணீரை காண்கிறவர் அவர். என் இருதயத்தின் இயக்கங்களை அறிந்திருக்கிறவர். இதயத்தை காண்பவரே, என் எண்ணங்களை அறிபவரே,
இதயத்தை காண்பவரே, என் ஏக்கங்களை அறிபவர். தெரியுமா, அவர் எல்லாமே அறிந்தவர். சொல்லுவோம், இதயத்தை காண்பவரே, என் எண்ணங்களை அறிபவர். இதயத்தை காண்பவரே, என் ஏக்கங்களை அறிபவர். அன்பிற்கு அன்பிற்கு என்றுமே இணையில்லையே, கிருபைக்கு என்றுமே முடிவு. சொல்லுங்க, அவரை பார்த்து, அன்பிற்கு என்றுமே இணையில்லையே, கிருபைக்கு என்றுமே முடிவில்லையே. உம்மை போல் என்னை நேசிக்க உம்மையன்றி தெய்வமில்லை, இவ்வுலகிலே எவரும் இல்லை. அன்பிற்கு அன்பிற்கு என்றுமே இணையில்லையே, உம் கிருபைக்கு என்றுமே முடிவில்லையே. உம் அன்பிற்கு என்றுமே இணையில்லையே, உம் கிருபைக்கு என்றுமே முடிவில்லையே. உம்மை போல என்னை நேசிக்க உம்மையன்றி தெய்வமில்லை, இவ்வுலகிலே எவரும் இல்லை. சேர்ந்து பாடும். மறுதலித்த சீமோனையும் மன்னித்தது அன்பல்லவோ, மன்னித்தது அன்பல்லவோ. ஓ, விசுவாசம் குறைந்த போதும் ஓ தூக்கியது நேசமல்லவோ. சேர்ந்து பாடும். மறுதலித்த சீமோனையும் மன்னித்தது அன்பல்லவோ. அவன் விசுவாசம் குறைந்த
கண்ணீரை காண்கிறவர், எங்கள் இயக்கங்களை அறிந்திருக்கிறவர். உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே, உமக்கு கோடி நன்றி. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயாவும் உம்மால் கூடும் எல்லாம் கூடும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஓ ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி எங்களுக்கு அதிசயம் செய்பவரே, அதிசயம் விண்ணப்பத்தை கேட்பவர், விண்ணப்பத்தை கேட்பவர், கண்ணீரை ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. இந்த நோய்களை எனக்கு சுமந்து தீர்த்தீர். I mean, Jesus did not die for nothing. ஒண்ணுமில்லாததாக இயேசு சாகினார். இயேசு அந்த சிலுவையில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து தான் ஆண்டவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். என் நோய்களுக்காக, என் மீறுதல்களுக்காக என் தேவன் அடிக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம் வாசிக்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் என் நோய்களை அவர் சுமந்திருக்கிறார். நான் நோயோடு வாழுவது ஆண்டவருடைய சித்தம் அல்லவே அல்ல, அல்லவே அல்ல. It is not God's plan that we should be sick. It is not God's plan. That's not why my Jesus died. என் இயேசு அதுக்காக சாவல. என் இயேசு அதற்காக சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுக்கவில்லை. நான் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அது எப்பேற்பட்ட வியாதியாக இருக்கலாம், அது எப்பேற்பட்ட பலவீனமாக இருக்கலாம். I come against it in the name of Jesus right now. Our God is a God who heals us. நம்மை சுகமாக்குகிற தேவன் அவர். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் என் கூட சேர்ந்து பாடுங்க. ஆண்டவரே, என் நோய்களை சிலுவையிலே நீர் சுமந்து தீர்த்து முடித்து விட்டீர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது உங்களுடைய பிள்ளையா இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்களுடைய தனிப்பட்ட ஏதோ ஒரு வியாதியா இருக்கலாம். It might be any disease. My God is the biggest doctor that the world has ever seen. இந்த உலகத்தில் இதுவரை யாரும் கண்டிராத ஒரு பெரிய மருத்துவர் என்னுடைய தேவன் மாத்திரம் தான். அவரை விட பெரிய மருத்துவம் எதுவும் இல்லைங்க. அவரை விட பெரிய ஹாஸ்பிட்டல் இல்லை. அவரை விட பெரிய மருந்துகள் எதுவுமே இல்லை. என் தேவனால் சுகமாக்க முடியாததை வேற எந்த டாக்டராலும் முடியாது. என் நோய்களுக்காக நீர் பலியானீர். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. தீர்த்து முடிச்சிட்டீங்க. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா.
வாசிகள் கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு மகிமையை செலுத்துவோம். Hallelujah. Oh, we worship you, Jesus. Thank you for your presence in this place.